வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய கௌதம் உன்னை கோர்ட்டில் அத்தியாயம் 3. சில தினங்களுக்கு பின்னர் நகரத்து புதிய குடியிருப்பு பகுதியில் ஒரு ஃப்ளாட் எடுத்துவிட்டதாகவும் தனது பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் குடி வைத்து விட்டதாகவும் கூறினான். அவர்களது நட்பு நெருக்கமாகி கொண்டு வந்தது. தன்னை அவன் மிகவும் நேசிக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருந்தாள் சந்தியா. அந்த துணிவில் யாருக்கும் அஞ்சாத அவள் அவனுடன் நகரத்தை சுற்றி கொண்டிருந்தாள். நல்ல வேளை, அசட்டு தைரியத்தில் நட்பை மிக நெருக்கமாக்கி கொண்டு அவள் அவமானப்படவில்லை. ஆனால் அன்பை தெரிவித்து பல காதல் கடிதங்களை எழுதிவிட்டிருந்தாள். அவனது ஸ்கூட்டர் மீது இடித்து கொண்டு வீடு வரை தினமும் பயணம் செய்தாள். மேலே இடித்து கொண்டு நிற்க கன்னத்தோடு கன்னம் வைத்து கொள்ளாத குறையாக மிக நெருக்கத்தில் நின்று போட்டோக்கள் எடுத்துக்கொண்டாள். ஒரே அலுவலகத்திலே உத்தியோகம் செய்த போதிலும் மனதிலே பொங்கி எழுந்த காதல் உணர்வை வார்த்தையால் வடிக்க இருவருக்கும் நேரமில்லாத போது அவனும் பல கடிதங்களை அவளுக்கு எழுதியிருந்தான். காமத்தில் மூழ்கியிருப்பவனுக்கு வெட்கமும் அச்சமும் இல்லை. கல்வியில் மூழ்கிவிட்டிருக்கிறவனுக்கு தூக்கமும் பசியும் இல்லை என்று அப்பா அடிக்கடி சொல்வது வழக்கம். அவர்கள் இருவருக்கும் பயமும் சூழ்நிலையை பற்றிய மதிப்பும் இருக்கவே இல்லை. அதன் பயனாக அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த கிசுகிசுப்பு அத்தையின் காதுகளில் விழுந்து விட்டது. கோயிலுக்கு போன இடத்திலே அத்தையை அந்த தெருவிலே வசிக்கும் ஒருத்தி கேட்டுவிட்டாள். உங்கள் தம்பி மகள் சந்தியாவை நான் அடிக்கடி ஒரு இளைஞனுடன் ஸ்கூட்டரில் வந்து தெருமுனையில் இறக்குவதை பார்க்கிறேன். அவனுக்குத்தான் அவளை நீங்கள் கட்டி கொடுக்க போறீங்களாக்கும். இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முந்தைய சிறுசுகள் ரொம்ப சகஜமாக பழகிறாங்க. நம்ம காலமே வேறா இருந்தது. ஈஹி சிரித்து மழுப்பினாள். நெருப்பு அடி வயிற்றில் இறங்கிவிட்டது போன்று திக்கென உணர்வில் அத்தை ஆடிப்போனாள். தம்பிக்கு விஷயம் தெரிந்திருக்க நியாயமில்லை. அவன் முன் கோபக்காரனாயிற்று. பெண் என்றும் பாராமல் கை நீட்டி அடித்து நூறுக்கி விடுவானே. கதி கலங்கி போய்விட்டாள். வீட்டுக்கு திரும்பி அவள் சந்தியாவிற்காக காத்திருந்தாள். குளித்து முடித்து மாற்றுடன் அணிந்து கொண்டு சமையலறை பக்கம் வந்து எட்டி பார்த்தவளிடம் அத்தை மெல்லிய குரலில் கேட்டாள். சந்தியா, யார் அந்த பையன்? சில நாளைக்கு முன் உன் அப்பாவை பார்க்க இங்கே வந்து போனானே, கௌதம் என்கிற இளைஞன், அவன் தானே? என்ன அத்தை சொல்கிறீங்க? நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தெரியவே சொல்கிறது. அவனோடு நீ ஊர் சுற்றுறாமே. தினம் தெருமுனையில் உன்னை அவன் தன் ஸ்கூட்டரில் கொண்டாந்து இறக்கிட்டு போகிறானாமே. முகம் சிவந்து போனால் சந்தியா. நெஞ்சு தீவிரமாக துடித்தது. அவர் என்னை விரும்புகிறார் அத்தை. நான் அவரை நேசிக்கிறேன். எங்கள் திருமணத்தில் அப்பாவுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. பெரியப்பா பெரியம்மா இருவரை தவிர அவருக்கு பொறுப்பேற்க வீட்டில் யாரும் கிடையாது. படித்தவர், நல்ல வேலையில் இருக்கார். நம் உறவினர் என்கிற தகுதி வேறு இருக்கு. உன் அப்பன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். ஏனோ? கோபத்துடன் கேட்டாள் அவள். அவர்கள் குடும்பத்தை பற்றி அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ரொம்ப அழகுதான் போங்க. குடும்பத்தை பற்றி ஏதோ குற்றம் குறை கேள்விப்பட்டால் அதுக்காக இவரை ஒதுக்கணுமா? நான் ஒரே பிடிவாதமாக இருந்தால் உன் பாடு உன் அப்பன் பாடு. எனக்கு நவ மனதில் நிம்மதி போய்விட்டது. அத்தை முணுமுணுத்தாள். சில நாளில் அப்பாவும் கேள்விப்பட்டு விட்டார் அந்த சங்கதியை. அவரது நெருங்கிய நண்பன் பரசுராமன் அவர்களை செல்வகுமாரி ஹோட்டலில் டிஃபன் சாப்பிடும்போது பார்த்து விட்டார். என்னப்பா, உன் மகளை எவனோ ஒரு பிள்ளையாண்டானோடு ஹோட்டலில் பார்த்தேன் என்று பற்ற வைத்து விட்டிருந்தார். அன்று மாலை வீடு திரும்பிய அப்பா ஆவேசமாக குதித்தார். யார் அவன் என்று ஆரம்பித்தவர் உரத்த குரலில் கூக்குரலிட்டு ஊரை கூட்டும் முன் பங்காரம்மாளுக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும். வீட்டை காலி பண்ண சொல்லி கூத்தாடுவாள் என்று அஞ்சி அத்தை இடை புகுந்து சமாதானப்படுத்தினாள். தம்பியிடம் இரவு வெகு நேரம் அதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தாள். கௌதமின் பெரியப்பா முதல் மனைவி இறந்த பின்னர் ஒரு 20 வயது இளங்குமரியை இரண்டாந்தாரமாக கல்யாணம் செய்து கொள்ளாது தம்முடன் வாழ வைத்து கொண்டிருந்தார். நமக்கென்ன, அது அவரது இஷ்டம். கௌதமுக்கு பெண்ணை கொடுத்தும் தனி கொடுத்தன் வைத்து விட்டால் போகிறது என்று பரிந்து பேசினாள். முடிவில் அப்பா ஒப்புக்கொண்டார். அழுது முகம் இங்கே போன சந்தியா அப்பாவின் முடிவை கேட்டு அப்பாடா என்ற நிம்மதியில் நன்றாக உறங்கி போனாள். அன்று நாராயணன் ஒரு நல்ல நாளை பார்த்து கொண்டிருந்தார். தமது நண்பர் பரசுராமனுடன் நேரே சென்று மரியாதைக்காக கோதையின் பெரியப்பாவிடம் விஷயத்தை சொல்லி மேற்கொண்டு காரியங்களை துரிதமாக நடத்த வேண்டும் என்று
கௌதமின் பெரியப்பாவிடம் விஷயத்தை சொல்லி மேற்கொண்டு காரியங்களை துரிதமாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அப்பொழுதுதான் அந்த திடுக்கிடும் தகவல் அவர் காதில் பட்டது. கௌதமின் பெரியப்பா அவனுக்கு ஒரு பெரிய இடத்தில் பெண் பேசி முடித்திருப்பதாக செய்தி கிட்டியது. நிலை குலைந்து போனவராக அன்று மாலை நாராயணன் வீட்டுக்குள் தள்ளாடியபடி வந்து கூடத்து நாற்காலியில் தொப்பென்று விழுந்தார். முடிவாகிவிட்டதாம். நிச்சயதார்த்த வைபவத்திற்கு தேதி வைத்து விட்டார்களாம். அப்பா அரற்றினார். திகைத்து போனாள் சந்தியா. தவறான செய்தி தான் இது. அவளை உயிருக்கு மேலாக காதலிப்பதாக கடிதத்துக்கு கடிதம் பல முறை அழுத்தமாக எழுதியிருக்கும் கௌதம் இந்த சம்பந்தத்திற்கு ஒப்பு கொண்டிருக்க மாட்டார். மறுநாள் காலை முதல் வேளையாக அலுவலகத்தில் அவரை சந்திக்கும் போது உண்மையை தெரிந்து கொள்ள வேணும். துடியாய் துடித்து போனாள். மறுநாள் காலை அவனை சந்தித்த போது அலுவலகத்தில் மனமிட்டு பேச முடியாத தொல்லை. பகல் உணவு நேரத்திற்காக பற்களை கடித்து கொண்டு பொறுமையாக காத்திருந்தாள். எதிரே உள்ள ஈட்டிங் ஹவுஸுக்கு ஏதாவது சூடா வாங்கி சாப்பிடலாமா, வருகிறாயா என்று வழிய வந்து அவன் கேட்டதும் தோல் பையில் இருந்த தயிர் சாத பொட்டலத்தை எடுக்காது சற்றென்று கிளம்பிவிட்டாள் சந்தியா. சூடான மசால் தோசையும் காஃபியுமாக கௌதம் பேச ஆரம்பித்தான். நானே சொல்ல வேண்டும் என்றிருந்தேன், நீ கேட்டுவிட்டாய். புன்னகைத்தான். திக் திக் என்று சந்தியாவின் நெஞ்சு அடித்து கொண்டது. என்ன சொல்லப் போகிறான் என்ற ஏக்கம் உள்ளத்தை உறுத்தி தொலைத்தது. பெரியப்பா என்னை வளர்த்து ஆளாக்கினவர். அவர் பேச்சுக்கு நான் கட்டுப்பட கடமைப்பட்டவன். இந்த இடத்தினால் என் வருங்காலம் வளமாக இருக்கும் என்ற நம்பிக்கை. இவையும் இங்கு தயாரிப்பாளர்கள் என்று கேள்விப்பட்டிருப்ப. அவர்களது ஒரே மகள் தமது தொழிலகத்திலேயே என்னை மேனேஜராக்கி கொள்ள போவதாக கூறியிருக்கிறார். இதயம் இரண்டாக பிளந்துவிட்டது போன்ற வேதனையில் துடித்து போனாள். தோசை வில்லல் தொண்டையை நின்று இறங்க மறுத்தது. அப்படியானால் நமது காதல்? கனமான குரலில் அழுகையை அடக்கி கொண்டு கேட்டாள். நாம் ஒருவரையொருவர் காதலித்தோம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ள போவதாக நமக்குள் இதுவரை பேச்சே கிடையாதே. வி ஆர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அடப்பாவி என்று அவளது உள்ளம் அலறியது. இப்போது அப்பாவுக்கு அவள் என்ன பதில் சொல்லுவாள்? சற்றென்று கையை உதறிவிட்டு விழுந்தாள். வேகமாக பீங்கானில் கையை கழுவிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக அலுவலகத்திற்குள் புகுந்து தன் ஆசனத்தில் விழுந்தாள். அம்மா என்ற அலறி அழ வேண்டும் போன்ற துக்கத்தில் திணறிக்கொண்டு கன்னத்தில் விழுந்த கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு அவள் குமரிய போது இன்று போல மறக்க முடியாத நினைவில் பச்சை புண்ணாக ஒட்டி கொண்டிருக்கிறதே. அப்பாவும் தன் பங்கை விடாது பெரியப்பா பொன்னுசாமியை சந்திக்க அதே நாளில் போய் வந்து விட்டிருந்தார். நண்பன் எதிரில் தமக்கு அங்கே ஏற்பட்ட அவமானத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, அக்கா கேட்டீங்களா? இன்னைக்கு நல்ல நாள், வேலைக்கு லீவு போட்டுட்டு அவனோட பெரியப்பாவை பார்த்து உண்மையை விசாரித்து விட்டு வாங்கன்னு சொன்னீங்களே. பரசுராமன் என்னோட கூட வந்தான். அவன் கூட ரொம்ப பரிதாபப்பட்டு போனான். அந்த பொன்னுசாமி கால் மேல் கால் போட்டு கொண்டு மனுஷனை மதிக்காமல் என்ன பேச்சு பேசிவிட்டான். பொண்ணு இல்லாத கனவு கண்டு கொண்டிருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு? ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கிற ஆணும் பொண்ணும் ஆஃபீஸ் சங்கதிகளை பரிமாறிக்க பேசுவாங்க. இலசுகள் எதிர்கெடுத்தாலும் காரணம் இல்லாமல் சிரிப்பாங்க. இதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கொண்டு என் மகனை கட்டிக்க உங்கள் பொண்ணு திட்டம் போட்டிருக்கா. எங்கள் அந்தஸ்துக்கு தக்க இடம் தானே நாங்கள் பார்ப்போம் என்று ரொம்பவே அசிங்கமாக பேசிவிட்டான். பொன்னுசாமியின் அந்தஸ்து என்னதுன்னு எனக்கு முன்னவே தெரியும். கிராமத்திலே அவனுக்கு நல்ல பேர் இல்லை. பெரிய தில்லுமுல ஆசாமி. மூத்த பின்ஜாதியை அடிச்சே கொண்டுட்டான்னு வதந்தி. இரண்டாவதாக இருக்கிறவளை சும்மா தன் வைப்பாக வச்சு கொண்டிருக்கிறான். அப்பா மூச்சு விடாது பேசினார் கோபத்துடன். இந்த சங்கதியெல்லாம் அந்த பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சா பெண் கொடுப்பானா? பின் எப்படி ஒத்து கொண்டிருக்கான்? அத்தை விவாதித்தாள். அவனும் இவனை போல ஒரு படு அயோக்கியனாக இருக்கணும். நல்ல மனுஷன் அவன் வீட்டு வாசலில் கால் வைக்க மாட்டான். தொலையட்டும், இந்த வரன் நம்மை விட்டு ஒழிஞ்சது நல்லதா போச்சு என்றார் அப்பா. அவளால் அதை சாதாரணமான சங்கதியாக ஏற்க முடியவில்லை. காதல் என்று கதை பேசி கடைசியில் கைவிட்டு விட்டானே என்று மனம் உடைந்து போனாள். அப்பாவும் அத்தையும் பார்க்காத சமயம் இதயம் சுக்கலாகிவிடும் போல அழுது சோர்ந்தாள். உற்சாகம் முடங்கி சாப்பிட முடியாத தூக்கம் இல்லாது நோயாளியாக படுத்து விட்டாள். அத்தை எதிர்பார்த்தது போலத்தான் நடந்தது. ஆனால்
அவளுக்கு அதனால் பயன் என்ன? கௌதமின் பின்னணி தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றதில்லை என்று சுட்ட செங்கலை தூக்கி எறிவது போல கௌதமை ஒதுக்கிவிட்டார் அந்த பெரிய மனிதர். அவரது பெண்ணுக்கு வேறு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை கிட்டிவிட்டது. கல்யாணமும் தடபடலாக நடந்தேறிவிட்டது. அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணப்பட போவதாக ஒரு அறிவிப்பு பத்திரிகையில் படத்துடன் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சங்கதியை படித்ததும் தெரிந்து கொள்ள முடியாது. சந்தியா நல்ல காய்ச்சலும் ஜன்னியுமாக படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். வீட்டில் வைத்து கவனிக்க முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அருகில் இருந்ததொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டிருந்தாள். காய்ச்சல் குறைந்து உடம்பு குணமாகி அவள் வீடு திரும்புவதற்குள் 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டன. அதற்குள் அந்த தெரு முழுவதும் தெரியும்படி வீட்டுக்கார் பங்காரம்மாள் தண்டோரா போட்டுவிட்டு இருந்தாள். சந்தியா ஒரு காவாலி பயலுடன் ஊர் சுற்றி கொண்டிருந்தாள். அவன் எங்கேயோ கம்பி நீட்டி விட்டான். இப்போ கல்யாணமாகாத கர்ப்பிணி பெண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்வோம்னு திகைச்சு போன அத்தைக்காரி ஆஸ்பத்திரியிலே அனுமதிச்சு அதை கலைக்க ஏற்பாடு செய்துட்டா. எனக்கு முன்னமே தெரியும் இந்த பொண்ணு இப்படித்தான் செய்து நம்ம தெருவுக்கே அவமானத்தை தேடி தருவேன். கதையை பரப்பிவிட்டதுடன் நிற்காது பங்காரம்மாள் சந்தியா ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்பி வந்த மறுநாளே அத்தையிடம் பேச வந்து விட்டாள். நாங்கள் எல்லாம் மான மரியாதையோடு வாழறவங்க. வீட்டிலே கல்யாணத்துக்கு ஒரு பெண் நிற்கிது. என் மகனும் இள வயசு பிள்ளை. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார் இந்த மாதிரியான குடும்பத்தை வாடகைக்கு வச்சுக்கிறது நல்லதில்லைன்னு கூப்பாடு போடுறார். படபடப்பாக பேசினாள். நாங்கள் மரியாதையில் எந்த வகையில் தவறிட்டோம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அத்தை ஆத்திரத்துடன் கேட்டாள். தெருவில் போகிறவர்களை போய் கேட்டு பாருங்க. சந்தியா 3 மாதம் முழுகாதிருந்து கர்ப்பத்தை கலைச்சா கதையை பற்றி ஈயர்வு கூட ஏளனமாக பேசும். முகத்தை வலித்து விட்டு இந்த மாத கடைசியோடு இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டுட்டா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் என்று வார்த்தையால் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டாள். கூடத்தில் கட்டிலின் மீது படுத்து கிடந்த சந்தியா அதை கேட்டு அதிர்ந்து போய் அழுத அழுகை. அடக்கடவுளே, இப்படி ஒரு கதையா? வேண்டும். இந்த இடத்தில் இனி தொடர்ந்து இருக்கவே கூடாது. வீடு கிடைக்காவிட்டாலும் நடைபாதையிலே குடுத்தனம் செய்வோம். அப்பா வேதனையுடன் கூடத்தை அளந்தார். அண்ணா சாலையில் ஒரு ஜவுளி கடையில் அப்பா கணக்கராக பல ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் நெஞ்சு வலியுடன் மயக்கமடைந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டார். லேசான மாரடைப்பு என்று சிகிச்சை செய்யப்பட்டு குணமான பின்பு 3 வாரங்களுக்கு பின்னர் வெளிவந்தார். அதற்கு பிறகு அத்தைதான் தம்பியின் அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தாள். காய்கறி கடைக்கு செல்வதிலிருந்து மின்விசை விலை கட்டி வருவதிலிருந்து எல்லா வேலைகளையும் கவனித்த அத்தை வீட்டையும் நிர்வகித்து கொண்டு வந்தாள். அப்பா வேலைக்கு போய் வந்ததுடன் நண்பருடன் கடற்கரைக்கு நடந்து மெல்ல சென்று வருவது என்று அமைதியாக வாழ முயன்றவருக்கு அவளால் பல அல்லல்கள், அவமானம். பரசுராமன் உதவியால் அப்பா பெஞ்சமின் குறுக்கு தெருவிலிருந்து அந்த தனி வீட்டை கண்டுபிடித்து குடிமாற்றம் செய்துவிட்டார். மீண்டும் அலுவலகத்திற்கு வேலைக்கு போன போது தான் சந்தியாவுக்கு உண்மை தெரிய வந்தது. கௌதம் சில தினங்களுக்கு முன்னதாகவே வேலையை நின்று விலகி கொண்டு அகமதாபாத்திற்கு போய்விட்டதாக பேசிக்கொண்டனர். நிறுவனத்தின் தலைவரின் அதிருப்திக்கு ஆளாக்கி வேலை நீக்கம் செய்யப்பட்டு இருந்தான். அவமானத்திற்கு அஞ்சி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நழுவி விட்டதாக சொன்னார்கள். கௌதமின் பெயர் அடிபட்டது போல அவளை பற்றிய கிசுகிசுப்பும் பலமாகத்தான் இருந்தது. அவளை கண்ட சில சக ஊழியர்கள் தமக்குள்ளே விஷமமாக சிரித்தனர். சிலர் காதுபட மனநோக்கும்படி பேசினார்கள். அவர்களை எதிர்த்து பேச இயலாது அவமானத்தில் அவள் சுருங்கி கொண்டிருந்தாள். அவள் வேலை பார்த்த பகுதியில் அவளுக்கு எதிர் வரிசையில் கடைசி இருக்கையிலிருந்து பணிபுரிந்த கணேசன் மிகவும் புரட்டு ஆசாமி என்று பெயர் பெற்றவன். அவனை அலுவலகத்தில் ஒரு சக ஊழியராகவே அவள் கண்டு கொண்டதில்லை. வாட்டு சாட்டமான அவனை கண்ட முதல் நாளே அவளுள் கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டிருந்தது. இடுப்பில் கையை வைத்து கொண்டு மிகவும் மிடுக்காக நிமிர்ந்து பார்த்தபடி அரட்டலாக அவன் மற்றவர்களிடம் பேசியது கண்ட அவள் பல தடவை பயந்து விட்டிருக்கிறாள். ஹலோ என்று அவன் சில தடவைகள் அவளை பார்த்து பேச முயன்றான். நெருப்பை மிதித்து விட்டவள் போல காதில் போட்டு கொள்ளாது அவள் வேகமாக நகர்ந்து விடுவது வழக்கம். ஒரு சில தடவை பேச முயன்று தோல்விவிட்ட கணேசன் பிறகு தன் முயற்சியை நிறுத்திவிட்டிருந்தான். ஆனால்
அவளை காலோடு தலைவரை வெறுப்பதை மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை. கௌதமே தன் உலகு என்றவரை காதல் தலைக்கேறியிருந்த நாட்களில் கணேசனின் பார்வை அவளை பயமுறுத்தியது. சில சமயம் தடியன் விழுங்கி விடுகிறாற் போல பார்க்கிறானே என உள்ளூர் வெகுண்டதும் உண்டு. அவள் அலுவலகத்தில் மறுபடி வந்து வேலை ஆரம்பித்த 2வது நாள் தேநீர் வேலையின் போது மரத்தட்டில் கோப்பைகளை நினைத்து கொண்டு வந்த பையன் எல்லோருக்கும் விநியோகித்து கொண்டிருந்த சமயம் ஒரு சில நிமிடங்கள் கிடைத்த ஓய்வை உபயோகித்து அலுவலக அறை கலகலத்து கொண்டிருந்த போது திடீரென்று கணேசனின் உரத்த குரலை கேட்டு எல்லோரும் திகைத்து திரும்பினர். அலுவலகத்திலேயே வெற்றிலை பாக்குடன் சதா வம்பை வென்று கொண்டு இருந்த சண்முகம், என்ன முறைக்கிற, உண்மையை சொன்னேன் என்றான். இன்னொரு தடவை சொல்லு, கேட்கிறேன் என்று கர்ஜித்த கணேசன் சண்முகத்தின் சட்டையின் மார்பு பகுதியை பிடித்து பிடியில் சட்டையின் ஒரு பகுதி கைகளில் வந்துவிட்டதைக் கண்டு ஊழியர்கள் கலவரமடைந்து போனார்கள். நெற்றி வியர்வில் குடிக்க சண்முகம் அரண்டு போய் நின்றான். மன்னிச்சுக்குப்பா, சட்டையை விடு, உனக்கு இப்படி ஒரு பரிவு எண்ணம் இருக்கும்னு தெரிஞ்சா பேசியிருக்க மாட்டேன் என்று முனகினான். பரிவும் இல்லை, புடலங்காயும் இல்லை. அலுவலகத்தில் யாரும் யாரை பற்றி அசிங்கமாக பேசினாலும் எனக்கு பிடிக்காது. இதனாலே நமக்குள்ளே பெரிய ரகளை ஏற்பட்டால் கூட அக்கறை இல்லை. வாய் புளித்ததோ மாகாய் புளித்ததோன்னு பேசுகிறவன் வாயை கீழ்ச்சி பல்லை தட்டி கையில் தந்துருவேன் இறைந்தான் கணேசன்.